ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உடல்நிலை கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால வீடியோ போட முடியல. இனிமே தொடர்ந்து வீடியோ வரும். சமையல் வீடியோ எல்லாம். நான் இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன். அது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருந்தது மனசுக்கு. அந்த நியூஸ் சந்தோஷமா இருந்தது எனக்கு மனசுக்கு. விளாத்திக்குளம் மாணவி அந்த பொண்ண கெடுத்து கொலை பண்ணாங்க இல்லையா? அவனுக்கு தர்மமுனீஸ்வரர். அவனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க. அத நெனச்சு எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. இன்னும் அவன நாங்க தூக்குல போட்டுட்டோம். இத்தனாம் தேதி அவன தூக்குல போட்டோம்ன்னு சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, ஒவ்வொரு வீட்லயும் பொம்பள பிள்ளைங்க இருக்கு. அந் பொம்பள பிள்ளைங்கள யோசிச்சாலே பயமா இருக்கு, இப்ப உள்ள காலகட்டத்துக்கு. 10 வயசு குழந்தைய இதோ இப்ப கெடுத்து கொன்னு, நாசம் பண்ணி போட்டு வச்சிருக்கானுங்க. இவனுங்கலாம் ரோட்ல விட்டு சுடணும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா, அது நம்ம நாட்டுக்கு சரி வருமான்னு கேட்டா, தெரியல எனக்கு. அதனால இந்த அரசாங்கம் நிச்சயமா தக்க தண்டனை அவங்களுக்கெல்லாம் வழங்கும்னு நான் நம்புறேன். நிச்சயமா ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்கலாம். பொம்பள பிள்ளைங்கள தொட்டா எவ்வளோ பின்விளைவுகள நம்ம சந்திக்கணும், நம்ம குடும்பம் சந்திக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயம் வரணும். இந்த தப்ப பண்ணணும்னு தோன்ற எல்லாருக்கும் பயம் வரணும். அந்த மாரி ஒரு தண்டனை குடுக்கணும் இந்த அரசாங்கம் நிச்சயமா. ஏன்னா நம்ம வீட்லயும் பொம்பள பிள்ளைங்க இருக்கு. நாளைக்கு எங்க நடக்கிறதும் எங்க வேணாலும் நடக்கலாம். அதனால பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. நம்ம இருந்த காலம் வேற. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா, வாசல்ல தூங்கியிருப்போம். விடிய விடிய விளையாண்டிருப்போம். தீபாவளி, பொங்கல்னா அவ்ளோ இதா இருக்கும். குளம், ஆறு, வாய்க்கா அந்த மாரி சுத்துன இடங்கள் எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள நம்ம வெளியில விடுறதுக்கு, ஒரு கடைக்கு அனுப்புறதுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்கள நம்பி விட்டுட்டு போறதுக்கு, ஒரு சொந்தக்காரங்கள நம்பி விட்டுட்டு போறதுக்கு, எதுக்குமே பொம்பள பிள்ளைங்களுக்கு சுதந்திரம் இல்லாம போயிடுச்சு. ஏன் இப்படி போயிடுச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு தப்பு பண்றோமே, இதுக்கான தண்டனை என்ன கிடைக்கும்னு ஏன் இவங்களுக்கெல்லாம் தோணல? எனக்கு எதுவுமே தெரியல. எல்லாமே கஷ்டமா இருக்கு எனக்கு. இப்ப திரும்ப ஒரு நியூஸ் பார்க்குறேன். ஒரு 65 வயசு கிழவன் ஒரு 11 வயசு குழந்தைய அந்த மாரி பண்ணியிருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. தயவுசெய்து பெத்தவங்கலாம் சொல்லிக் குடுங்க குழந்தைங்களுக்கு. நம்ம குழந்தைங்க, நம்மளுடைய குழந்தைங்க அதுங்க. நம்ம தான் அவங்கள பத்திரமா பாதுகாக்கணும். யாரு எது வாங்கி குடுத்தாலும் வாங்க வேண்டான்னு சொல்லுங்க. எங்க கூப்பிட்டாலும் பெத்தவங்க அனுமதி இல்லாம போகக்கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. ஏன்னா, அது நம்மளுடைய கடமை. நம்ம குழந்தைங்கள நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நிச்சயமா பார்த்துப்பீங்கன்னு நம்புறோம்.